கோட் படத்துல கேப்டன் அவர் எந்த கேரக்டர்ல வராரு அப்படிங்கிறத பத்தியும், படத்துல எந்த டைம் லைன்ல வராரு அப்படிங்கிறத பத்தியும் நியூஸ் ஒண்ணு சோசியல் மீடியாவுல போயிட்டு இருக்கு. அதாவது படத்துடைய கிளைமேக்ஸ்ல 2 அல்லது 3 நிமிஷம் வராராம். ஸோ அதுக்கான ஏஐ பணிகள் எல்லாம் முடிஞ்சு கேப்டன் அவருடைய மனைவியான பிரேமலதா விஜயகாந்த் அவங்க கிட்ட போட்டு காட்டியிருக்காங்க. தென் அவங்களும் பார்த்துட்டு சூப்பரா இருந்தது, தத்ரூபமா கொண்டு வந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னதா சொல்றாங்க. ஸோ இந்த நியூஸ் உண்மையா இருக்கணும். ஏன்னா ஏஐ டெக்னாலஜி மூலியமா வர கேப்டன் அவரை எந்த ஒரு பிசுறும் தட்டாம கொண்டு வந்துடணும். அப்படி பிசுறு தட்டினா இதுவே நமக்கு நெகட்டிவ் அமைஞ்சிடும். ஆனா அது மட்டும் இல்லாம கேப்டன் அதிகமாக அவர் நடிச்ச தென் அவர் வாங்கி விரும்பி பண்ணக்கூடிய போலீஸ் கேரக்டர்ல தான் கோட் படத்தில் வராராம். ஸோ இந்த நியூஸ் எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. பட் இது மாதிரி அமைஞ்சிட்டா தீயா இருக்கும். அதுவும் அவரு நடிச்ச ஏதாவது ஒரு படத்துடைய கேரக்டரா வந்துட்டா இன்னும் தீயா இருக்கும். அதாவது சத்திரியன் தென் கேப்டன் பிரபாகரன் அது மாதிரி ஏதாவது ஒரு கேரக்டர்ல வந்தா நல்லா இருக்கும். அண்ட் கேப்டன் அவருக்கு யார் வாய்ஸ் கொடுக்க போறாங்கன்னு தெரியல. பட் நல்லா பேசக்கூடியவரை கூட்டிட்டு வந்து பேச வச்சா இன்னும் நல்லா இருக்கும். ஏன்னா வாய்ஸ் கரெக்டாக மேட்ச் ஆயிட்டாலே ஏஐல ஏதாவது ஒரு பிசுறு தட்டினாலும் வாய்ஸ் மூலியமா ஓவர்டேக் பண்ணி கொண்டு போயிடலாம் நாம. ஸோ அதுக்கு கேப்டன் அவருடைய வாய்ஸை கரெக்டாக பேசக்கூடிய ஆளை செலக்ட் பண்ணி பேச வைக்கணும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் கோட் பட டீம் என்ன பண்ண போறாங்கன்னு. தென் ஃபைனலாக கோட் படத்தில் கேப்டன் அவர் எந்த கேரக்டரில் வந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற உங்களுடைய ஒப்பீனியனை கமெண்ட்ஸில் சொல்லுங்க. அண்ட் இது மாதிரி தளபதி பத்தின அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.